தேவேந்திரன் அவர்களை அழைக்கிறோம். என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இறுக்கமான ஒரு கேள்வியும் நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த இடத்தில் கூடியிருக்கக்கூடியவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் மட்டும் கையை உயர்த்தவும் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமா, ஏன் என்று கேட்டால் போராடக்கூடிய இனம் நாங்கள் காலம்பூரா போராடி வெற்றி கண்டமோ இல்லையோ நாங்கள் எங்கள் உயிர்களை இழந்திருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களுக்கு எனக்கு புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு ஒரு கேள்வி, நாம் தமிழ் சமூகம் என்று பேசும்பொழுது தேவேந்திரர் அல்லாதவர்கள் கை தூக்கும்படி நான் கூட கேட்டுக்கொள்ளும். இந்த கூட்டத்தில் தேவேந்திரர் இல்லா அவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியும் நமக்கு ஜாதி பெருசுல நாம் எல்லாம் தமிழ் சமூகம் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றி அவர்கள் நம்மோடு கைகோர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இன்று பொது அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி. செந்தமிழ் சீமான் அவர்கள் ஒரு சமூகத்திற்காக வெற்றியில் வெளியேற்ற வேண்டும் என்று மாநாடு போட்டு தமிழ்நாட்டிலே முதல் அரசியல்வாதி. அவருக்கு பலமுறை நான் பேசக்கூடிய இடத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் சொல்றப்ப நன்றி மறப்பது நன்றல்ல அன்றல்ல நன்றி மறப்பதுன்னு சொல்லி திருக்குறளுடைய குரல் இருக்கு. இந்த தமிழகமே ஒரே ஒரு ஒற்றை சொல்லுக்கு மட்டும் பயப்படக்கூடிய ஒரு அதிகார சக்தி மிகுந்த ஒரு பெயர் என்றால் இம்மானுவேல் சேகரன். இம்மானுவேல் சேகரன் என்ற ஒற்றை மனிதர் இல்லாவிட்டால், இம்மானுவேல் சேகரன் ஒரு தியாகம் இல்லாவிட்டால், இம்மானுவேல் சேகரன் இந்த மண்ணில் விதைக்கப்படவில்லை என்றால் நான் இந்த சட்டையை அணிந்து கொண்டு இருக்க முடியாது. ஒருவேளை பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி கூட நாம் குறிப்பிடலாம். உடனே நம்ம ஆளுநர் உடனே கோவன்றோம், அவர் தலித்திய சிந்தனை. அப்படி அல்ல, அவருடைய கொள்கைகளை உட்வாங்குவதில் நாம் எந்த தவறும் கிடையாது. எங்கேயோ கியூபானுடைய விடுதலைக்காக போராடிய நீங்க சேகுவாரின் படத்தை நீங்கள் பணியில் அடித்துக் கொண்டு போவீர்கள். உங்களுக்கு கொள்கை தெரியுமா? அவருடைய கோட்பாடு தெரியுமா? இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடியுள்ளார்கள் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் என்று கேட்டால் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலில் இருந்து வைத்து அழகு பார்க்க தான் அனைத்து கட்சியும் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இம்மானுவேல் சேகரனுடைய வரலாறை படித்த புத்தகத்தை படித்த வரலாறை யாராவது புத்தகத்தை படித்தவர் இருந்தால் கையை தூக்குங்க. இல்ல, மிக அசிங்கமா நான் ஃபீல் பண்றேன். நீங்க விடுங்க, எல்லாத்தையும் நீங்க இருப்பீங்க. நீங்க வரலாறு படிக்கலைன்னா எப்படி நீங்க ஒரு கொள்கையை வென்றெடுக்க முடியும்? நீங்க போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பாருங்க, அரசியல் வகுப்புகள்ல அவங்க சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருப்பார்கள். ஆனா வெளியில் இருக்கும்போது அவர் தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியாது. ஏனென்று கேட்டால் நீங்க வரலாறுகளை படித்துக் கொள்ளுங்கள். மேற்கு மண்டலத்தில் இருக்கிறவர்கள் ராமசாமி பண்ணாடியை பத்தி யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு சிலர் தான் கை தூக்குறீங்க. இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் கேள்வி கேட்கும் போது ஒரு சிலர் மட்டும் தான் கையை தூக்கு. அது போல மிக நான் கவலைப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். வெண்ணி காலாடியை பத்தி யார் அறிந்திருக்கிறீர்கள்? தெரியும். வெண்ணி காலாடியை பற்றி அறிந்திருந்தால் பரவாயில்ல, அவர் தேகத்தையும் அவர் உடலையும் கண்டால் வீரம் வருவான். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு போராடி. சுந்தரலிங்கத்தை பத்தி யார் அறிந்திருக்கிறீர்கள்? தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்துக்கு பேர் வச்சாங்க, அடிச்சாங்க, முடிச்சாங்க. வெண்ணி மாலாவை யாருக்கு தெரியும்? வெண்ணி மாலா யாருக்கு தெரியாது? வெண்ணி காலாடைய சகோதரி வெண்ணி மாலாவை நீங்க அறிந்திருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் நீங்கள் இந்த சமூகத்தில் நீங்கள் போராடுறதுக்கு முன்னாடி உங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ள முடியும். ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை நீங்க சொல்றீங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களிடத்தில் சுய ஒழுக்கம் இருக்கிறதா? என்னடா இவன் சுய ஒழுக்கத்தை பேசுகிறான் என்று கேட்டால் நான் வெளிப்படையா பேசுவேன். நீங்கள் குடிக்காமல் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருப்பீர்கள்? குடி என்ற பழக்கத்திற்கு அது ஒரு சிலர் தான் இருப்பீங்க. ஒரு சிலர் குடிக்காமல் எத்தனை பேர் இருப்பீங்களோ உங்க மனசாட்சிக்கு அந்த பதிலை விட்ட. நீங்கள் குடிக்காமல் இருந்து சுய ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் உங்க வீட்டுல உங்க மனைவி மாட்டியும் உங்க அப்பா மாட்டியும் வந்து கேட்டாதான் தெரியும். இந்த சமூகம் பெண்களை மட்டும் மதிப்பதில்லை, திருநங்கைகளையும் மதிக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஒரு விஷயம், பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்து செல்கிறோம். என்ன என்று கேட்டால் 341 ஆர்டிகல், அதாவது அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா
பட்டியல் வெளியேற்றம் ஒரு மாநிலத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரிந்துரையை அந்த மாநில அரசு செய்ய வேண்டும். அதுதான் இப்பொழுது தமிழக அரசு பண்ணவில்லை. எப்போ பட்டியல் வெளியேற்றத்தை நாம் முன்வைத்து கோரிக்கையாக போராடி கொண்டு இருந்தாலும், நாம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த விடுதலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தாலும் அதற்கான அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரிந்துரை இன்னும் செயல்படுத்தவில்லை. உதாரணமாக கோவையில் இருக்கக்கூடிய தேவேந்திர இலக்கிய மன்றம் என்பது அண்ணன் காசி மைந்தன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் 60 கிராமத்தை சேர்ந்து 60 கிராமத்திலையும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு கருப்பு கொடியை ஏந்தி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தப் போகிறார். அதற்கான திட்டமிடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி தொடர் போராட்டமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் இணைத்து பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு பரப்புரையும் நடைபயணமும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த பட்டியல் பரப்புரையும் நடைபயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்றால் பரமக்குடி இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்திலிருந்து ஆரம்பிக்கும். 10 நாள் அந்த பரப்புரை பரமக்குடியிலிருந்து சென்னை வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஏன் என்று கேட்டால் இன்று 2026 தேர்தல் வரப்போகிறது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் அவருக்கு மிக ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவில் ஏற்றிட்டாங்க. அவங்க பட்டியல் வெளியேற்றக்கான தேர்தல் மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கிற வாக்குறுதியை அவங்க சேர்க்கறதுக்கு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் எந்த கட்சியினாலும் சரி, நீங்க வாக்குறுதி கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நேரத்தில். ஏனென்று கேட்டால் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சந்ததிகள் நீலாம் எஸ்சிலாம் எந்திரிச்சின்னு சொல்லி கல்லூரியிலையும் பள்ளியிலையும் சொல்லும் போது அவன் குக்கி வேதனைப்படுகிறான். நாங்கள் சமூக நீதியை கற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் அதை எதிர்கொள்ளும். பல்லர் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தேவேந்தர் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். குடும்பமார் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். பன்னாடி என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். வாதரியார் என்பதை சொல்வதில் நாங்கள் பெருமைகிறோம். இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது எங்களுக்கான போராட்டம் இல்ல, எங்கள் சந்ததிகளுக்கான போராட்டம், எங்களுடைய குழந்தைகளுக்கான போராட்டம். ஏனென்று கேட்டால் எங்கள் குழந்தைகளுக்கு பட்டியல் என்னும் அந்த விலங்கை உடைக்க வேண்டும். எஸ்சி என்ற விலங்கை உடைக்க வேண்டும். ஒருபோதும் வேண்டாம். நாங்கள் கல்வியிலும் உயர்ந்து உள்ளோம். கன்ஸ்பர்மா கமிட்டி என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை என்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு இந்த தமிழக அரசும் மற்ற அரசும் பரிந்துரை செய்யவில்லை. இருந்தாலும் கூட அன்னைக்கு நினைச்சிருந்தா, அன்னைக்கு ஆளுகின்ற மத்தியில் ஆளக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி கூட நினைச்சிருந்தார், அன்னைக்கு ஆளுகின்ற ஏடிஎம்குடைய முதலமைச்சர் கூட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீ பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அன்னைக்கே பட்டியல் வெளியேற்றம் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் கூட கால தாமதமானால் பரவாயில்ல, அப்பதான் போராட்டம் கூட ஆரம்பிக்கும். ஆகையால் நீங்கள் அரசியலை வென்றெடுக்க வேண்டும், அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒருமித்த அணியில சேர வேண்டும். ஒருமித்த அணியில சேர வேண்டும். பல குறு சிற மன்னர்களாக இருக்கிறீங்க. பட்டியல் வெளியேற்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்த வேண்டும், அதில் இணைய வேண்டும். எந்த சமூகத்திற்காக இலக்கியங்கள் இருக்கா சொல்லுங்க? எந்த சமூகத்திற்கு இலக்கியங்கள் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நமக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 63 இலக்கியங்கள் இருக்கு. அந்த இலக்கியங்கள்ல முதல் இலக்கியமான முக்குடர் பல்லு என்ன சொல்லுது? நம்முடைய வாழ்க்கையை சொல்லுது, நம்ம வரலாறை சொல்லுது, நம்முடைய செயலை சொல்லுது, நம்முடைய குடும்ப அமைப்பை சொல்லுது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க அந்த சமூகத்தை பட்டியலில் வைத்திருப்பது மிக வேதனை அளிக்கிறது. அது மட்டுமல்ல, பட்டியலை வென்றெடுக்க மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டம் நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்க போராடவில்லை என்றால், நீங்க இந்த அரசுக்கு நீங்க குரல் கொடுக்கவில்லை என்றால், நீங்க வீட்டில் முடங்கி கிடந்தால் உங்களை சிலந்தி கூட சிறை கொள்ளும் என்று ஒரு பழமொழி சொல்லுகிறது. ஏனென்று கேட்டால், நீங்க பட்டியலில் அடைக்கப்பட்டதுக்கு அது பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பட்டியல். நீங்க சொல்றீங்க எங்க பூர்வமா பரிவட்டம் கட்டலாம். எதுக்காக பரிவட்டம் கட்டினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் உழைத்து கொடுக்கக்கூடிய, நீங்க உழைக்கிற வம்சமா இருந்தீங்க, அவனுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு கொடுத்தீங்க. அதனாலதான் நமக்கு பரிவட்டங்கிற பட்டத்தை கொடுத்து அவன் தேர் மேல ஏறி உட்காந்து அவன் நம்ம சுமந்துட்டு போறோம். ஆகையால் நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு அனைவரும் ஒன்று கூற வேண்டும். முதல்ல சொன்னாங்க நாகரிகத்துல நம்ம தொழில் துறை சொன்னாங்க முதல் நெல் நாகரிகம் சீனான்னு சொன்னாங்க. இப்ப சொல்றாங்க முதல் நெல் நாகரிகம் யார் என்று கேட்டால் தேவேந்திர குல வேளாளர் என்று கிபி 5ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் நெல்லை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்கிறார். குடும்ப முறையை கண்டுபிடித்தவர்கள், அதுதான் குடும்பமார்கள். அந்த குடும்ப முறையை கண்டுபிடித்தவர்கள் தேவேந்திரர்கள். ஆகையால் தொடர்ந்து அன்னை காமராஜர் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்துவோ அங்கெல்லாம் இமானுவேல் சேகரன் என்ற பேரன் என்கிற முறையிலும் இந்த சமூகம் உங்களோட கூட இருக்கும் என்று நான் கூறிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு போராட்டத்தை நீங்க போராடும் போது எந்த விதமான ஒரு கட்சியினுடைய அஜெண்டாவை பின் வச்சு நீங்க வராதீங்க.
ஒற்றா கோரிக்கையா சமூகமா நீங்க வாங்க, உங்களுக்கு ஆதரவு நிற்கும். எந்த கட்சியிலையும் நீங்க வந்து பின்னிட்டு நீங்க வரக்கூடாது. கோரிக்கையும் நம்ம எடுக்கணும். மரியாதை இந்த கட்சியில இருக்க அந்த கட்சி சொன்னது அப்படிங்கிறதை காட்டிலும் நீங்கள் ஒரே சமூகமாக நீங்கள் போராட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன். குறிப்பாக தமிழகம் நாம் தமிழர் கட்சி தான் அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மிக்க பெருமை. அது கூட சொன்னாங்க, நாம் தமிழர் இயக்கமும் திருப்பூர் தேவேந்திரவாள் மக்களும் சேர்ந்து நடத்துகிறார்கள். உங்கள் சீமான் அண்ணன் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கூட நாமக்கல்ல பேசின ஒரு வீடியோவோ அவங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவரும் சொல்லி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு எங்க நன்றி எப்பொழுதும் இருக்கு. என்னுடைய சகோதரி கேட்டாங்க, நீங்க ஓட்டு போடுவோம் மனசாட்சிக்கு விட்டு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்த எங்கள் சகோதரி பொது தொழில் நீங்கள் கொடுத்திருப்பீங்க. 17 தொகுதியிலும் 17 தொகுதியிலும் நீங்கள் பொது தொகுதியில் கொடுக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் பட்டியல் வெளியேற்றத்தை என்று நீங்கள் கூறும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ரிசர்வ் தொகுதியில கொடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு இருக்கும். கொடுங்க, அதை பத்தி பெரும்பாலான தொகுதியில பொது தொகுதியில நீங்க வந்து கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் பொது தொகுதியில கண்டிப்பாக சகோதரியோட பொது தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்காக நாங்கள் வாக்களிப்போம். ஒரு தேவேந்திர பொது தொகுதியில் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வாக்களிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். அண்ணன் சொல்லிட்டாரு, சுருக்கமா பேசுங்க.